ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். த்ரோட் இது வரைக்குமே சரியாகலை, இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழா ஜனவரி 2ஆம் தேதி ஃபினிஷ் ஆச்சு. அன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஈவினிங் தான் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. பீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் பீஃப் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் ஆசையாக பீஃப் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டதும் அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வேக வச்சு அதுலேருந்து தண்ணியை வந்து கொஞ்சம் பெப்பர் அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. இது வந்து அம்மாவுக்கு ஒரு கப் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆற்றுறதுக்காக கொஞ்சம் கட்டன் சாயா, அதாவது பால் சேர்க்காத டீ அது போட்டு வச்சுருக்கேன். அதையும் குடிச்சிட்டேன். இங்கே பக்கத்தில் குக்கரில் வந்து மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீஃப் ரோஸ்ட்டும் செஞ்சு முடிச்சிட்டேன். சாதத்தில் கொஞ்சம் இந்த இது போட்டிருக்கேன், அதாவது ஹர்ப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், கொஞ்சம் மணமாக இருக்குமே அப்படின்றதுக்காக. டேஸ்ட் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய தட்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், ஒரு பீஸ் கொடுமா டேஸ்ட் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த மட்டன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க தான் சாப்பிட்டாங்க. இட்லி வச்சு சாப்பிட்டாங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லியும் மட்டன் குழம்பும், மத்தியானம் சாப்பாட்டுக்குமே அதுதான். டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. எனக்குமே மட்டன் குழம்புக்கு வந்து அந்த சின்ன அரிசி இருக்குல்ல, பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அது சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அம்மா எல்லாருமே இட்லி எடுத்துக்கிட்டாங்க மட்டன் குழம்புக்கு. மற்றபடி ஈவினிங் என்னெல்லாம் நடந்தது அடுத்த விலாகில் பார்க்கலாம்.